ஐயா வீரப்பன் இருக்காருங்களா? நான் தான் வீரப்பன். ஐயா உங்க தம்பி பேர் தான் ரமேஷுங்களா? ஆமாம். ஐயா நான் நரசிம்மத்துலேருந்து வரேங்க. சரி, நீ அந்த பிள்ளையோட அண்ணா நீ தானா? ஆமாங்க. டேய் டேய் சண்டாளா, நீ யாரு? உன் தகுதி என்ன? உன் பண்பாடு என்ன? உன் குளங்கோத்திரம் என்ன? நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுதா? எல்லாம் என் மகன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். தெரியுதா? அதுக்கு இல்லைங்க ஐயா. சின்ன ஜெருசுங்க ஆசைப்பட்டுருச்சு. என் தங்கச்சியும் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கு. இன்னொரு 3 வருஷத்தில் படிப்பு முடிஞ்சிடும். அதனால நீங்க பெரியவங்க நம்மளா பார்த்து முடிவெடுத்து சின்ன ஜெருசுங்களை சேர்த்து வச்சாதான் பணம் காசு வரும் போவோம், சந்தோஷம் வரும். ஏய் பிச்சைக்காரன் நாய, என் தகுதி என்ன? என் செல்வாக்கு என்ன ஊர்ல? ஏண்டா 50 லாரி வச்சிருக்கிறேன், 3 சேக்கா ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். பிச்சைக்காரன் நாய், நீ வந்து என்னட்ட பொண்ணு கேட்குறியா? ஏய் நீ பிள்ளை உன் தங்கச்சி அது மாதிரி வளர்த்துவிட்டு நாய, என் சொத்து இத்தனை 20-30 கோடிக்கு அதிபதினு சொல்லி அதெல்லாம் அபகரிக்கலான்னு பார்க்குறியா? நீ உன் பிள்ளை ஆசைப்பட்டான்னு சொல்லி இது ஒரு நாளையிலையும் இது முடியாது. எனக்கு எப்போ நீ எனக்கு வந்து 50 பவுன் நகையும் ஆடி காரம் நான் ஊர் உலகத்தில் என்னென்ன சீர்வரிசை செய்கிறாங்களோ எல்லாம் சீர்வரிசையும் செய்யறதுக்கு உன் தகுதியை வளர்த்துக்கிட்டு வா. நான் என் பையனை உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐயா பிச்சைக்காரன் ஆய கையெல்லாம் தொட்டு ஏண்டா பிச்சைக்காரன் கையை தொடலாமா? ஏண்டா உன்னை உன் தகுதிக்கும் என் தகுதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு நான் சொல்கிறேன். நீ கையை பிடிச்சிக்கிட்டு சே தூரப்படா நாய. ஐயா பிள்ளைய குணமனமாக வளர்த்துருக்கேன், பாசமாக வளர்த்துருக்கேன். சரி, எந்த குறையும் இல்லாமல் உங்களை காப்பாற்றும், பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படி இப்படி ஒரு 50 கோடி சொத்து அதிபதி உள்ள மாப்பிள்ளையா பார்த்து வலை விரிச்சு பிடிச்சிக்கிட்டின்னு சொல்லி வளர்த்தியா? ஐயா என் தங்கச்சி அப்படிலாம் வளர்க்கல. உன் வளர்ப்பு அப்படிடா, உன் வளர்ப்பு அப்படி. சரி, உன் நல்ல மனசை வச்சுக்கிட்டு இப்போ நல்ல மனசுன்னு சொல்லி டெல்லி வரலாம் ஃப்ளைட்டில் போயிட்டு பார்க்குறேன். உன் நல்ல மனசை வச்சுக்கிட்டு. ஐயா என் தங்கச்சி டாக்டர் முடிச்சதுன்னா அவங்களும் லட்சமாக கோடியாக சம்பாதிப்பாங்க. உன் தங்கச்சி சம்பாதிச்சு என் குடும்பம் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் சரிதான். ஆனால் எனக்கு உன் தங்கச்சி வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு இருக்கிற சொத்து நான் 3 தலைமுறைக்கு இருக்குது. தெரியுதா? அதனால் இது வந்து உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒத்து வராது. நான் சொல்கிறதெல்லாம் நீ சரின்னு சொன்னான். 50 பவுன் நகையும் ஆடி காரும் ஊரில் வந்து என்ன சீர்வரிசை கொடுக்குறாங்களோ அதை முறையாக கொடுத்தா நான் என் பையனை உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா பிச்சைக்காரனுக்கு பொண்ணு கொடுத்துட்டான் மூஞ்சில் கார்த்து போடா பிச்சைக்கார நாய. என் 50 கோடி சொத்து இருந்து என்னடா பண்ணுறது? என் மரியாதையெல்லாம் ஊரில் போனால் நான் தூக்க மாட்டிக்கிட்டு தான் சாகணும். போடா பிச்சைக்கார நாய, இனிமேல் நான் பையன் வேணும்னு சொல்லி திருப்பி வராத. ஒன்றை வளர்க்குறது தெரியாத வளர்த்துட்டு நீ புறப்படு. இவெல்லாம் நான் பணத்தை சாகும் போது பணத்தை தூக்கிட்டா போவோம், அதெல்லாம் நல்லபடியாக சாகும். பணம் சத்தம் போட்டுட்டு போகிறேன். ஐயா உணவிட்டு போகிறேன். கேட்ட விட்டு வெளியே போகிற வரலாம் சவுண்டு வரக்கூடாது. ஆமாம். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்து கொண்டே வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை.